ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டுருக்கோம். அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 18. சரிங்களா? இந்த கொஸ்டினும் 2001 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்களா கொஸ்டினை 1/4 ப்ளஸ் 1/4 டிவைடட் பை 1/4. அப்புறம் மெயினாக ஒரு டிவைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் 1/4 இன்ட்டு 1/4 ப்ளஸ் 2 1/4 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். சரிங்களா? இதை சுருக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களா, தொகுதியிலையும் ஃப்ராக்ஷன் வேல்யூ, பகுதியிலையும் இங்கே பாருங்களா தொகுதியிலையும் ஃப்ராக்ஷன் வேல்யூ, பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே மேலேயும் பாருங்கள் ஒரு கலப்பு பின்னம் இருக்குது, கீழேயும் ஒரு கலப்பு பின்னம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எந்தெந்த சிம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே எப்பவுமே. சரிங்களா? ஒரு ப்ளஸ் இருக்குது, அதாவது தொகுதியில் பார்த்தா ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு வகுத்தல் குறி இருக்குது. அதுக்கப்புறம் பகுதியில் பார்த்தா ஒரு பெருக்கல் குறி, ஒரு கூட்டல் குறி இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்தா நான் முக்கியமாக மிக்சடு ஃப்ராக்ஷன். சரிங்களா? இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், சாதாரண பின்னமாக மாற்றிட்டு தான் நீங்கள் சம்மையே சால்வ் பண்ண போகணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தை சாதாரண பின்னமாக மாற்றுங்க. அப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இந்த 1/4 இருக்குல்ல, நம்ம சாதாரண பின்னமாக மாற்றணும். 1/4 1 4 இருக்குன்னா 4. சரிங்களா? 4 கூட அந்த 1 கூட்டினா 5. ஸோ கீழே என்ன இருக்குது, 4 இருக்குங்களா, 4. அப்போ 5/4. சரிங்களா? அதுதான் இந்த ஆன்சர் நாங்கள் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 1/4க்கு 5/4 ஆன்சரு. அதுக்கப்புறம் 2 1/4க்குன்னா வரும் 4 2 8. சரிங்களா? 8 கூட 1 கூட்டினோம்னா 9. சரிங்களா? 2 1/4 4 2 8. 8 கூட 1 கூட்டினா 9. அப்போ கீழே என்ன இருக்குது, 4 இருக்குதுங்களா, 9/4. ஸோ இதை நம்ம சுருக்கணும்னா நம்மளுக்கு 9/4 கிடைக்கும். இதை நம்ம சுருக்கணும்னா நமக்கு 5/4 கிடைக்கும். கலப்பு பின்னத்தை சாதாரண பின்னமாக மாற்றியாச்சு. அதே போல் சிம்பிள்ஸ், அங்கே என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கணும் ஒரு நம்பருக்கு இடையிலையும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், போர்ட் மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணணும். இதான் முக்கியம். இப்போ எல்லாமே சாதாரண பின்னமாக வச்சிங்களா, தொகுதியிலையும் சாதாரண பின்னமாக தான் இருக்குது, பகுதியிலையும் சாதாரண பின்னமாக இருக்குது. போர்ட் மாஸ் ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் என்னது, ஃபஸ்ட்டு வகுத்தல் குறி தான் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி 2 நம்பர் வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூ, ஒரு 2 பின்ன வேல்யூ இருந்து நடுவில் வந்து வகுத்தல் குறி வந்தா, சரிங்களா, இப்போ 1/4 இருக்குங்களா, அடுத்தது வகுத்தல் குறி 5/4 இருக்குங்களா, இந்த மாதிரி வந்தால் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே ஸ்டாண்டர்டாக அப்படியே வச்சுக்கோங்க, 1/4ன்னு வச்சுக்கிட்டு இந்த வகுத்தல் குறிக்கு பதிலாக என்ன பண்ணணும், பெருக்கல் குறியை போட்டுட்டு செகண்ட் நம்பர் இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணணும், தலைகீழாக எழுதிக்கணும். 5/4ங்கிறத 4/5ன்னு எழுதிக்கணும். புரிஞ்சுங்களா? அப்படி தான் எழுதணும். அதுதான் ரூல். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்ன பண்ணியிருக்கேன், இந்த 2 நம்பரை அப்படியே இப்படி மாற்றி எழுதியிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 1/4 அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த 1/4 1/4 அப்படியே எழுதிட்டேன். இந்த 5/4 மட்டும் 4/5 எழுதிட்டேன். சரிங்களா? அதே போல் இங்கே பாருங்கள், பகுதியில் இந்த 1/4 இன்ட்டு 1/4 இருக்குங்களா, அதை என்ன பண்ணேன், தொகுதியும் பெருக்கிட்டேன். 1 இன்ட்டு 1 1 தான். அதே போல் 4 இன்ட்டு 4 என்னது, 4 நாங்க 16. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் இது கொடுத்துருக்கணும்னா 1/16. சரிங்களா? இப்போது இது ரெண்டுத்தையும் மாற்றிட்டேன், நம்மளுக்கு இது கிடச்சிச்சு. சரிங்களா? இந்த வகுத்தல் குறி இங்கே பெருக்கல் குறியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நான் சுருக்கினேன், 1/4 இன்ட்டு 1/4 1/16 கிடச்சிச்சு. புரிஞ்சுங்களா? கவனமாக பாருங்கள். இப்போது இதையும் நம்ம சுருக்கணும். இப்போ சுருக்கணும் என்ன பண்ணலாம், அங்கே பாருங்கள், இங்கே பெருக்கல் இருக்குங்களா, மேலே இந்த ரெண்டுமே பெருக்கல் இருக்குது. சரிங்களா? இது ரெண்டுமே பெருக்கல் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 4 இந்த 4யும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், மீதி என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. மேலே தொகுதியில் 1, கீழே பகுதியில் 5 இருக்குது. அப்போ 1/5 தான் வரும்.
இதை நம்ம சுருக்கணும்னா நம்ம என்ன கிடைக்கும் 1/5. அதே போல் இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்கள் 16 இருக்குங்களா, இந்த 16 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 4 16ஆக மாற்றலாம். ஏன்னா 4 4 16. அப்போ என்ன பண்ணணும், மேலேயும் 4ஆல் பெருக்கணும், கீழேயும் 4ஆல் பெருக்கணும். 9 நாங்கள் எத்தனை 36. சரிங்களா? அப்போ 36/16ன்னு வரும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து இந்த 4 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டேன்னா மேலே 1, இங்கே கீழே 5. ஸோ 1/5 இங்கே போட்டேன். இங்கே மேலே பேலன்ஸ் என்ன இருக்குது தொகுதியில், இன்னொரு 1/4 இருக்குது. அந்த 1/4 மேலே அப்படியே போட்டுக்கிட்டேன். புரிஞ்சுங்களா? இந்த ரெண்டுத்தையும் சுருக்குனேன், நம்மளுக்கு தொகுதியில் 1/5 கிடச்சிச்சு. அப்புறம் மேலே பேலன்ஸ் என்ன இருக்குது, இன்னொரு 1/4 இருக்குது. அந்த 1/4 மேலே அப்படியே போட்டுக்கிட்டேன். சரிங்களா? கீழே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் சுருக்குனேன், கூட்டிக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த 4 16ஆக மாற்றினேன். அப்போ என்ன பண்ணணும், மேலே இதையும் 4ஆல் பெருக்கணும், கீழே இதையும் 4ஆல் பெருக்கணும். சரிங்களா? 9 நாங்கள் 36ங்களா, 36. மேலே என்ன இருக்குது 1 இருக்குங்களா ஆல்ரெடி, அந்த 1 அதை கூட கூட்டிக்கணும். பொதுவாக என்ன பண்ணணும், 16 கீழே போட்டுக்கணும். ஸோ 36 கூட 1 கூட்டினா 37. 37/16. சரிங்களா? புரிஞ்சுங்களா? இதுதான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பாருங்கள், இது ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், கூட்டணும். சரிங்களா? இப்போது 4க்கும் 5க்கும் பொது வகுத்தியை பார்க்கணும். 4 5 அப்படியே பெருக்குங்க. 4 5 20ங்களா. அப்போது என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த 5 மேலே போயிடும், இந்த 4 இங்கே மேலே போயிடும். ஏன்னா 1 5 5, 1 4 4. சரிங்களா? மேலே 1 1 தான் இருக்குது. ரெண்டு ஃப்ராக்ஷன் வேல்யூமே பார்த்தீங்கன்னா தொகுதியில் 1 1 தான் இருக்குது. சரிங்களா? மேலே இந்த பக்கம் வந்து 4 போயிடும், 1 × 4 ப்ளஸ் இந்த பக்கம் 1 × இந்த பக்கம் 1 × 5, இந்த பக்கம் 1 × 4. ஸோ மேலே என்ன வரும், 4 5 + 4ன்னு வரும். 5 4ஐயும் கூட்டினா 9. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை அப்படியே கூட்டி போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த பக்கம் 5 5 × 1 ப்ளஸ் இந்த பக்கம் 1 × 4. இதோட வேல்யூ 5 × 1 என்னது 5 தான், ப்ளஸ் 1 × 4 4. 5 4ஐயும் கூட்டினா 9. 9 மேலே போட்டுக்கணும்னா, அதே போல் பகுதியில் என்ன நம்பர் இருக்குது, 4 5. 4 5 அப்படியே பெருக்கணும். 4 5 எத்தனை 20. ஸோ இந்த மேலே இருக்கிற ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணால் நல்லா கிடைக்கும், 9/20. சரிங்களா? கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே போட்டுங்க, 37/16. புரிஞ்சுங்களா? இப்போது இந்த மாதிரி டபுள் ஃப்ராக்ஷனு, இங்கே ஒரு இந்த மாதிரி எத்தனை ஃப்ராக்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வேல்யூ டிவைடில் வச்சிங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ, அப்புறம் ஒரு மெயின் ஃப்ராக்ஷன், ஒரு மெயின் டிவைடு, அப்புறம் இன்னொரு ஃப்ராக்ஷன் வேல்யூ. நான் என்ன பண்ணணும், மேலே தொகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க, 9/20. இதை என்ன பண்ணணும், பெருக்கலாக மாற்றிக்கணும். அடுத்தது அப்படியே இந்த நம்பரை தலைகீழாக எழுதணும், அது பக்கத்தில் தலைகீழாக எழுதணும். 37/6ன்னு இருக்கா, அப்படியே 16/37ன்னு மாற்றணும். புரிஞ்சுங்களா? இப்படி தான் நம்ம பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த நம்பரை அப்படியே ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற நம்பரை அப்படியே வச்சுக்கிட்டேன், கீழே இருக்கிற நம்பர் என்ன பண்ணியிருக்கேன்னா தலைகீழாக மாற்றிட்டேன். முக்கியமான விஷயம், இந்த டிவைடை பெருக்கலாக மாற்றிருக்கேன். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்கே சொல்லியிருக்கேன்னா இந்த இருக்கு பாருங்க, இங்கே சொல்லியிருக்கேன். இதே தான் இங்கேயுமே. இங்கன்னா இங்கே சிம்பிள்ஸ் இந்த மாதிரி டிவைடில் இருக்குது, இங்கே இந்த மாதிரி கோடு போட்டிருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான், இப்படி போட்டாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் ஒன்று தான். ஸோ இங்கே எப்படி இது இப்படி இருந்ததை இப்படி மாற்றிருக்கணும், அதே போல் தான் இங்கே எப்படி இருந்ததை இப்படி மாற்றிருக்கேன், வகுத்தலை பெருக்கலாக மாற்றிருக்கேன். சரிங்களா? இந்த நம்பர் மட்டும் என்ன பண்ணணும், தலைகீழாக போட்டுக்கணும் செகண்ட் நம்பரை. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கேன்சல் பண்ண வாய்ப்பே கிடையாது. இந்த நம்பரையும் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? அங்கே பாருங்கள், 4வது வாய்ப்பாடே எடுத்துக்கோங்க. 4 நாங்க 16, 5 நாங்க 20. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான் பண்ண முடியும், அதுக்கு மேலே சுருக்க முடியாது. சரிங்களா? அப்போ மேலே என்ன நம்பர் இருக்குது, 9 நாங்க 9 இருக்குங்களா, 9ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னா 36. கீழே என்ன இருக்குது, 5 37 பெருக்கணும்னா என்ன வரும், 185. சரிங்களா? அதுதாங்க போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை சுருக்கணும்னா 4 நாங்க 16, 5 நாங்க இருக்குது. 4வது வாய்ப்பால் சுருக்கணும். சரிங்களா? 4 நாங்க 16, 5 நாங்க 20. ஸோ 4 5 போட்டுட்டேன். மீதி என்ன இருக்குது, இந்த 9 7ஐயும் அப்படியே போட்டு 9 17ஐயும் அப்படியே போட்டுக்கினேன். அடுத்தது என்ன பண்ணணும், மேலே சுருக்க முடியாது,
இந்த 9 4யும் பெருக்கினேன் 9 4 36 5 37யும் பெருக்கினேன் 5 37 185 சரிங்களா 5 37 185 7 35ங்களா 5 மீதி 3 5 5 5 3 18 185 இதுக்கு மேலே நம்ம சுருக்க முடியுமா இதை சுருக்கவே முடியாது சரிங்களா அவ்வளோதான் ஆன்சர் இதுக்கு அப்போது இந்த மொத்த கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் வேல்யூ நம்ம சுருக்கணும்னா கிடைக்குது 36/5 இதுதான் ஆன்சர் சரிங்களா இங்கே பாருங்களேன் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ராக்ஷனு பின்ன எண்களாக கொடுத்துருக்காங்க கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்கலாம் பார்த்து பயப்படக்கூடாது கரெக்டாக ஆர்டராக ஃபாலோ பண்ணிவிட்டு என்னென்ன சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நோட்டீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின்னத்திலேயே ஃப்ராக்ஷன்லாம் வச்சுன்னா நம்ம எப்படி மாற்றணும் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த அடிஷனு கிராஸ் மல்டிப்ளிகேஷனு அப்படின்னு கரெக்டாக நம்ம சால்வ் பண்ணிட்டே வந்தோம்னா சரிங்களா கண்டிப்பாக நம்ம ஆன்சர் கரெக்டாக சால்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஸ்டினை மறுபடியும் வேறு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வாங்கி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்பீடு வந்துடும் சரிங்களா ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சால்வ் பண்ணணும் எப்பவுமே போர்ட் மார்க்ஸ் ரூல் மட்டும் மறந்துடாதீங்க அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணுங்கள் அப்போ கொஸ்டின் 18க்கு என்ன ஆன்சரு 36/185 சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் கொஸ்டின் நம்பர் 18 அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ